ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் ஆணையோட அந்த தூதோட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து இறங்கி இருக்கிறாங்க. நைட்டே உட்காந்து பேசிடலாம், எதுக்கு காலம் தாழ்த்திட்டு டக்கு டக்குன்னு பேசிடலாம் அப்படிங்கிற நைட்டு விடிய விடிய உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா பேசிடலாம். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, தலைவரே தூங்கிடாதீங்க, பேசிடுவோம், சட்டு புட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற வந்து பண்ணா பேசுறாங்க. அதுக்கான காரணங்கள் இருக்கு. விட்டாஃப் அவர்கள், குஷ்னர் அவர்கள், புட்டின் அவர்களை பார்த்தாச்சு, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பதிவு நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது மேபி ரிசல்ட்ஸ் வந்திருக்கலாம், அதோட அவுட்கம் என்ன அப்படிங்கிறது போல. பட் ஆனா ஒட்டு கேட்கிற நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஆல்ரெடி பக்கத்துல நின்று ஒட்டு கேட்டு சில விஷயங்களை கசிய வச்சுட்டாங்க. அதாவது பர்மனண்டா பிரச்சனை முடியுமா அப்படின்னா டெரிட்டோரியல் இஷ்யூஸ் இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த மீடியாக்களை சும்மா இந்த ட்விட்டர்ல இந்த இதுல எல்லாம் டீ கடை பெஞ்சில் பேசுறது தான் இதுதான் உறுதி அப்படிங்கிறது போல கிடையாது. பட் ஆனா இது போல ஸ்பெகுலேஷன் பண்றது, அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாதுபாங்க இல்லையா, ஸோ அது போலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீஸ் ஃபயர் இம்மீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா பார்சல் சீஸ் ஃபயர், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல இந்த கப்பல்கள் மேலாம் அடிக்க வேணாம், எல்லாரும் கப்பல்கள் மேல அடிச்சுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஏன்னா இப்போ ரஷ்யாவோட டேங்கர்ஸை பிடிக்கிறாங்க, அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே பலரும் பிடிக்கிறாங்க. இது போல காரணங்கள்னால இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், நீங்களும் நிறுத்துங்க, நாங்களும் நிறுத்திக்கிறோம், எல்லாம் நிறுத்திக்கலாம், எல்லாம் முடிச்சுக்கலாம், பார்ஷியெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பண்ண பேச்சுக்கள். ஸோ இது போல நடக்குது இல்லையா, ஸோ இது போல ரஷ்யா நிக்கணும் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ண வச்சிருக்கிற அசெட் இருக்கு இல்லையா, ஸோ அதுல 25% வந்து 30% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்க வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு பதிலாக கைமாற தயவு செஞ்சு ப்ளீஸ் இது போல போட்டுருங்க, நாங்களும் இனிமே அடிக்கவே மாட்டோங்க உங்களுக்கு ப்ளீஸுங்க அப்படிங்கிறது போல கேட்டிருக்கலாம், பேசலாம், அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போகலாம் அப்படிங்கிற போல சொல்லப்பட்டது. எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட டெலிகேஷன் ரஷ்யாவோட பேசணும் இல்லையா, ட்ரைலேட்டரல் மீட்டிங், மீட்டிங் அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா. ஸோ இது பீஸுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சி. மேபி அது போல இல்லைனாலும் அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறதோட பண்ணா உக்ரைன் ரஷ்யா டைரக்டா பேச வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் முறுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ 2 பேர்த்தையும் நேருக்கு நேர் பார்த்து பேச வைக்கணும் இல்லையா, டைரக்ட் டாக்ஸ். ஸோ அமெரிக்காவோட மத்தியஸ்தில் யூஏஇல வந்து பண்ண பேச போறாங்க, அமெரிக்கன் டெலிகேஷன், உக்ரைனோட டெலிகேஷன், அப்புறம் ரஷ்யாவோட டெலிகேஷன். ஸோ இதுக்கு ஆல்ரெடி போயிட்டாங்க, யூஏஇல இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட ஜெலன்ஸ்கி தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுல ட்ரம்ப் அவர்களோட டீம் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு. ஆல்ரெடி இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா டாவோஸ்ல இருந்திருக்கிறாங்க. டாவோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களும், புட்டின் அவர்களும், உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களும், டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இதுல புடானோ அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூட் போட்டு வந்திருக்கிறாங்க டாவோஸ்க்கு. அதுல ஒரு ஒரு கிளிப்பு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. தலை வணங்கி ட்ரம்ப் அவர்களுக்கு கை கொடுக்கிறாருன்னு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை தேவதூதர் மேல இருக்கும் அப்படிங்கிறது போல பலரோட கருத்துக்கள். ஸோ டாவோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் இல்ல, ரஷ்யா சார்பா திமித்ரியே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி மியாமிக்கெல்லாம் போய் பேசிட்டு இருந்தார் இல்லையா, புளோரிடாக்கெல்லாம். ஸோ அவரே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் வந்து அட்டன்லாம் பண்ணிக்கிறாரு. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. எப்படி ரஷ்யாவோட டெலிகேஷன்ஸ்லாம் நீங்க அலோவ் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உக்ரைன் யூரோப்புக்குள்ள ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது, ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குது, ஏதோ பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. கொஞ்சம் அந்த தோல்வி முகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிக்னிட்டின்னு கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் இது போல வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பார்ப்போம். ஏன் இந்த அளவுக்கு தீவிரமா நைட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா புட்டின் அவர்களை தூங்கலாம் பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிறவங்களும் இந்த அளவுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன, ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கும். தண்ணி இல்லாத காரணத்தினால உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்ல பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. இதுக்கு பயோ டாய்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம சேனல்ல கூட அதை கவர் பண்ணியிருப்போம். இவரு பில்கேட்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருந்தாரு, அதை வாங்கி யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு கேள்வி இருக்கு. ஏன்னா தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, எல்லா கரண்ட் மயமும் பண்ணாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஓரியன்டா பண்ணா நாளைக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற மாட்டுக்கட்டல. இதுல கிம் பிட்டாலி அவர்கள் யாருன்னா நிக்கோலேவ் ரீஜன் இருக்கு இல்லையா, அதாவது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்கு மேல இந்த எர்னோக்ரடார் நேரா வந்து பாத்தீங்கன்னா மேல நம்ம அடிக்கடி சொல்லுவோம் மிக்கலேவ் ரீஜன் சொல்லிட்டு. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க, சும்மா வந்து எல்லாம் நின்று ப்ரொட்டஸ்ட் ரோட பிளாக் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஆனா பிளாக் பண்ணீங்கன்னா கரண்ட் வந்துருமா, அதெல்லாம் எதுவும் ஆகாது, அமைதியா இருங்க, சூழ்நிலை இன்னும் மோசமாக போகுது, ஜெனரேட்டர் வந்துறதுக்கு பேசிக்குது, அதுக்காக அளவு பண்ணுங்க, வந்ததுனாதான் ஏதாவது பண்ண முடியும், கொஞ்சம் பார்த்து கரண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு பாக்குறேன், ஆனா ஒஸ்ட் கேஸ் சினாரியோக்கு ரெடி ஆயிருங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கரண்ட் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பேற்பட்ட உக்ரைன் வந்து பண்ண கரண்ட் இல்ல, ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அப்புறம் நடந்துதானே தீரணும் அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. எப்படி உக்ரைன் ஒத்துக்குவாங்களா என்ன ஏதுங்க தெரியல.
ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் உக்ரைன் எந்த அளவுக்கு நெகோசியேஷன்ல ஒத்துக்க போறாங்க அப்படிங்கிறது போல. அடுத்து அப்படியே நம்ம லத்தீன் அமெரிக்கா இந்த சைட்ல வந்துட்டோம் அப்படின்னா வெனிசுலா இருக்கிறாங்க இல்லையா, புதுசா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாடுகள்ல வந்து பல மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்களாம். இது எல்லாமே மேற்கு மீடியாக்கள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. வெனிசுவேலால இதுக்கப்புறம் பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது போல, ஹைட்ரோ கார்பன்லாம் அப்படிங்கிறது போல லாலாம் கொண்டு வராங்க. வெளிநாட்டு கம்பெனிஸ், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கம் இது போல யாராவது வந்தாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி இந்த வெனிசுவேலாவோட ஆயில் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெஜிஸ்லேஷனை டிராஃப்ட் கொண்டு வராங்க. டெக்லர் ரொடிகியூஸ் அவர்கள் டெம்பரவரி அதிபரா இருக்கிறாங்களே வெனிசுவேலா. ஸோ அவங்க வந்து பார்த்தா புது சட்டங்கள் கொண்டு வராங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நாட்டோட உடைமையா இருக்கக்கூடிய ஆயில் கூட இதுக்கப்புறம் பிரைவேட்டா இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது போல ஒரு சட்டங்கள் கொண்டு வராங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கு ப்ளூம்பெர்க் நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட கம்பெனிஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா வெனிசுவேலால. ஸோ அதுக்கு எந்த வகையான ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனர்ஜி செக்ரட்டரி கிறிஸ் ரைட் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதா மேற்கு மீடியாக்கள் தரப்பு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வெனிசுவேலால இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு செக்யூரிட்டிலாம் தர முடியாது, போய் இன்வெஸ்ட் பண்ணி வேணும்னா எடுத்துக்கங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கான வழிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுவேலாலேருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணிட்டாங்க நம்ம வெனிசுவேலாக்கு பிப்ரவரி மாசத்துலேருந்து சீனாக்கு விற்கிறியா, யாருக்கு விற்கிறியா, யாருக்கு வேணா வித்துக்க, உங்ககிட்ட இருக்கிற ஆயில அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், வித்துக்கலாம். ஆனா மார்க்கெட் பிரைஸுக்கு விற்கணுங்க. அண்டர் பிரைஸ்க்கு இந்த மதுரா அவர்கள் மாதிரி வந்து பண்ண சீப்பால விற்க கூடாது. $45 ஒரு பேரல் அப்படிங்கிறது போல டாலருக்கு விற்கிறோம் அப்படின்னா அப்படித்தான் நீங்க விற்கணும். இந்த $16 விற்கிற வேலையில வச்சுக்க கூடாதுங்க. அதெல்லாம் அப்படிலாம் பண்ணீங்கன்னா எப்படி கட்டுப்படி ஆகாதுங்க. அப்படிலாம் யாருக்கும் விற்க கூடாது. $45 ஒரு பேரலுக்கு தான் வந்து பண்ண நீங்க விற்கணும் அப்படிங்கிறது போல வெனிசுவேலாக்கு வந்து பண்ணா ஆணையிட்டு இருக்கிறாரு. அதன் அடிப்படையில யாருக்கு வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை வெனிசுவேலால வந்து பண்ணா அக்ரிமெண்ட் போட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொன்னாங்க. அதாவது இது வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, மதுரா அவர்களை புடிச்சிட்டு போயும் அமெரிக்காவுக்கு வேணுங்கிற விஷயங்கள் அங்க நடக்கல. ஸோ அதனால அமெரிக்காவும் கொஞ்சம் இறங்கி வராங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அமெரிக்கா என்ன நினைச்சாங்க, மதுரா அவர்கள் மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டோம்னா இங்க ஆட்சி கலைஞ்சிரும், பிரச்சனைகள் வந்துடும், சிவில் வார் வந்துடும், அங்க நாடு ஒற்றுமையா இருக்காது அப்படிங்களும் யோசிச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா அங்க நாடு ஒற்றுமையா இருக்கனால இப்ப அமெரிக்காவுக்கு வேற வழி இல்லாம கொஞ்சம் பேக் ஸ்டெப் எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த ஃபெயிலியரை மறைக்கிறதுக்காக தான் இப்ப அமெரிக்கா ஈரானுக்கு போறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அங்க இருக்கிற ஒருவேளை அங்கேயே தோத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்க தெரியல. பட் ஆனா இப்ப இன்னொரு போஸ்ட் போட்டுக்கிறாரு, பிக் ஃபோர்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஈரான் அப்படிங்கிறத பண்ண இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிருக்க சில நிமிஷங்களுக்கு முன்னாடி வந்து பண்ண ட்ரம்ப் போட்டிருக்கிறாரு. அதாவது 837 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொங்க விட்டுருக்க வேண்டியது ஈரான்ல ஜஸ்ட் மிஸ் நம்ம மிரட்டினால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. மிலிட்டரி ஆக்ஷன் கூட நீட் இல்லாம போயிடலாம், ஆனா வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. சும்மா இந்த ப்ரொடெஸ்ட் பண்றவங்க இந்த கல இதுவங்களையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுட்டுட்டு இருக்காங்க. இது போல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது ஈரான்ல அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. அந்த எக்ஸிகியூஷன்ஸ்ல ஹார்ட் பண்ணிக்கிறாங்க, நல்ல விஷயம் தான். பட் ஆனா பேசினாங்கன்னா ஓகே அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம். ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா அடுத்த 72 மணி நேரம் ரொம்ப ரொம்ப டிசைசிவ். நம்ம கூட போன பதிவுல பார்த்திருப்போம், அமெரிக்கா டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க நிக்கிறாங்க என்ன ஏதுங்க தெரிஞ்சுச்சுன்னா ஈரான் அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க, கோஸ்ட் மோடுக்கு போயிருக்கிறாங்க. எந்த நேரமும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம். மேபி இந்த பதிவு பாக்குறீங்கன்னா அட்டாக் ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு வேளை அமெரிக்கா ஆக்ஷன் எடுக்குன்னு நினைச்சாங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இது போல இக்கட்டான சூழ்நிலை, இது போல மோசமான சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த சமயத்துல அமெரிக்கால இன்னொரு பிரச்சனை. ஆக்சுவலா திவாலா ஆகக்கூடிய நாடு எதுனா அமெரிக்கா. 34 ட்ரில்லியன் அளவுக்கான கடன் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு இருக்கு. அந்த நாடு திவாலா ஆகாத காரணம் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கரன்சி. கூடிய சீக்கிரத்துல அது எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாடு ரன் பண்றதுக்கான பணம் இல்ல, ஃபண்டிங் இல்ல. ஜனவரி 30 வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல வந்து பண்ண ஓட்டெடுப்பு பண்ணும்போது திருப்பியும் அவங்க கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகக்கூடாதுன்னா ஃபண்டிங் அலோகேட் பண்ணும். ஆனா இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ணா ஆல்ரெடி வந்து பண்ணா ஜட்ஜ் பண்ணிட்டார். ஆமா இந்த தடவை 30க்குள்ள பண்ணும்போது வந்து பண்ணா ஃபண்டிங் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க போல தெரியுது. அது ஒரு ப்ராப்ளம் தான். டெமோக்ராட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியராக அரசாங்கத்தை ஷட் டவுன் பண்ண வைக்க பாக்குறாங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புல பேசிட்டு இருக்கிறாங்க. இது போல வந்து பண்ண பிசினஸ் இதுல ஃபாக்ஸ் பிசினஸ்ல பேசும்போது இது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. டாவாஸ்ல பேசும்போது கூட அதை பத்தி ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தார். டெமோக்ராட்டிக் ஷட்டவுன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க டெமோக்ராட்ஸ், வேணும்னே ஓட்டு போடாம கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்ப்போம். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கியூபா வந்து திவாலாக போகுது, அது கூடிய சீக்கிரத்தில் நடக்க போது, அங்க ஒரு ரெஜிம் சேஞ்ச் வரும்னு நினைக்கிறோம்.
ஏன்னா, மதுரோ அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல உதவிகள் செஞ்சுட்டு இருந்தார் பொலிட்டிக்கலி, பினான்சியலி. இப்ப அவரே இல்லாத போது, வெனிசுவேலால இருக்கக்கூடிய ஆயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுப்படுத்துறதுனால, கியூபாக்கு போகக்கூடிய அந்த ஃபண்டிங் நின்றுச்சு. எப்படி ஈரான் அவுட்டோ, அதே போல கியூபாவும் அவுட் ஆயிரும். கூடிய சீக்கிரத்தில அங்க ஒரு முடிவு கம்யூனிஸ்ட்டுக்கே முடிவு கொண்டு வரும். அப்படிங்கிற பண்ண பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க எப்போ ஒரு தெளிவு வரப்போதோ தெரியல. அதுக்குள்ள அவங்க வேற ஒரு முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு போல செய்திகள் இருக்கு. அடடே! ஆச்சரியக்குறி அப்படிங்கிறது போல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சில மணி நேரங்கள் தெரிஞ்சிரும். ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்லாண்ட் வேணும் வேணும்னு கேட்டு, மிலிட்டரி வச்சுக்கிறேன் அதுக்கு காசுலாம் தரமாட்டோம் அப்படிங்கிற போல சொன்னார் இல்லையா? ஸோ அதே போல ஒரு யூ டர்ன் ஈரானுக்கு போட்டுருவாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இல்ல அங்கிருந்து எல்லாம் இவாக்குவேட் பண்றாங்கல்ல சிரியா, ஈரான், ஈராக்ல இருந்தெல்லாம் இவாக்குவேட் பண்றாங்க இல்லையா அமெரிக்கன்ஸ். ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு போறதுக்காக வண்டிய கூட்டிட்டு வராரா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. சில நாட்கள்ல தெரிஞ்சிரும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பார்ப்போம். ஈரான் தப்பிக்க போறாங்களா? இல்ல ஜெயிக்க போறாங்களா? தோக்க போறாங்களா? என்ன நடக்க போகுன்றத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.